ஐயா எடப்பாடி, உங்களுக்கு புரியலையா? இல்ல புத்தி இல்லையா? புரிய மாட்டேன்தே. தமிழக முதலமைச்சர் சொல்ட்டாரு. அன்னைக்கு நடந்தது நிதி ஆயோக் கூட்டம் தான். அது அனைத்து மாநில முதலமைச்சருடைய கூட்டம். அதுக்கு அவர் போயிருக்காரு. சொல்லி தான் போனாரு. உங்கள காரி துப்பிட்டு மூஞ்சிட்டு தான் போனாரு. திருப்பி, திருப்பி அதே பழையமாக அர்ச்சனை எப்ப பார்த்தாலும் வேற வேலை இல்ல உங்களுக்கு. வேற வார்த்தை தெரியாதா? எப்ப பார்த்தாலும் அதுக்கு தான் போனாரு. ஊழல மறிக்க போனாரு. டாஸ்மார்க் காப்பாத்த போனாரு. குடும்பத்த காப்பாத்த போனாரு. உங்கள மாரியான்றேன். அவரும் காரி துப்புறாரு. தமிழ்நாட்டு மக்களும் காரி துப்புறாங்க. அது உங்களுக்கு கேட்டுருக்கும், தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறுபடியும் மறுபடியும் பழையமாக அடிச்சுனே இருக்கிறீங்க. அதுக்கு தான் போனாரு, உலைய மறிக்க போனாரு, காப்பாத்த போனாரு, எதுக்கு போனாரு? பைத்தியம் பேசல, பைத்தியம். அந்த பைத்தியமாவ தான் பேசிக்கிறீங்க. நீங்க ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர். அந்த மாரி நடந்துங்க தயவு செஞ்சு. இந்த லூசுங்க பேசுற மாரியே பேசிக்கின்னு எப்ப பார்த்தாலும் வேற டயலாக் இல்லையா? இல்ல தம்பி விஜய் வேற. அந்த லூசு. எப்ப பார்த்தாலும் தாழ் பணிந்து போனாரு, அடி பணிந்து போனாரு. முதல்ல தாழ் பணிந்துன்ற அர்த்தம் விஜய்க்கு தெரியுமா? ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. அது ஒரு பைத்தியம்னு சொல்லி அது அந்த அதெல்லாம் பேசாத பைத்தியம் பேசுறது எங்களுக்கு தெரியும்.